காதல்ல கடைசி பக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கடைசி பக்கம் எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா சத்தியமா இல்லைங்க. அந்த கடைசி பக்கத்துல வலியோடும் வேதனையோடும் இருந்த ஒருத்தன்ல நானும் ஒருத்தன். என்னுடைய கடைசி பக்கம் உங்களுக்காக. அவள் அம்மாவின் அழைப்பும் அடக்க முடியாத என் அன்பும் அவள் திருமணத்திற்கு என்னை அழைத்துச் சென்றது. எனக்கு மட்டுமே சொந்தம் என்று இருந்த அவள் யாரோ ஒருவனின் கரங்களை பற்றி கொண்டிருந்தாள். அந்நேரம் எந்த உடையிலும் ரசிக்க தவறாத நான் முதல் முறையாக வெறுக்க நேர்ந்தது எனக்கு பிடித்த கண்டாங்கி சேலையில் அவள். தாலி கட்ட வேண்டிய என் கைகள் யாரோ ஒருவன் கட்டிய தாலிக்கு அச்சதை தூவி கொண்டிருந்தன. என்ன பாவம் பார்த்தீங்களா? எனக்குள் இருக்கும் வலிகளை கண்ணீர் கொண்டு ஆற்றிட அரும்பாடு பட்டேன். என்னுடைய எந்த பாடுகளுக்கும் இடமளிக்காமல் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்த வண்ணமாயிருந்தன இந்த திருமண உறவுகள். யார் யாரோ என்னை சாப்பிட்டாயா என்று கேட்டார்கள். ஆனால் இந்த 2 நாளில் ஒரு முறை கூட அவளின் குரல் கேட்கவே இல்லை. முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு செல்ல நினைத்தேன். அப்பொழுதுதான் ஆரம்பமானது காதல் காட்சிகளும் கட்டிப்பிடித்து கொண்டு எடுத்த புகைப்படங்களும். திருமணத்திற்கு அழைத்தால் வருவாயா என்று கேட்பது போலவே இருந்தன. எல்லோரும் திருமணம் முடிந்த மகிழ்ச்சியில் இருக்க உண்மையில் நான் மட்டும் ஏதோ இழவு வீட்டில் இருப்பதாய் உணர்ந்தேன்.